everyone, I'm Lindsay William. I hope everyone are doing well and safe. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பர்சன் எனக்கு வந்து டிஎம் பண்ணி கிரைஸ்டுக்குள்ளே வந்து எப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி டாபிக், ஒரு லைவ் டெஸ்டிமோனி வந்து இப்போ நம்ம வந்து கேட்க போகிறோம். வாங்க. பிரைஸ் லார்ட். என் பேர் சூசன். நான் வந்து பை பர்த் எனக்கு வந்து கார்டியோ இஷ்யூ இருந்தது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே வளரும் போதே கொஞ்சம் வீக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் நல்லா தான் இருப்பேன். கடவுள் என்னை சின்ன வயசுலேருந்தே அழகாக என்னை கொண்டு வந்தாங்க. ஸோ ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா பெண்ணுங்கள் மாதிரியும் நம்மளும் வளர்கிறோம், காலேஜ் போகிறோம், ஒர்க் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம்னு ஒரு ஸ்டேஜ் வருது. ஸோ பை பர்த்ல எனக்கு இந்த கார்டியோ இஷ்யூ இருக்கிறதுனால டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இதை குறித்து ப்ரேயர் பண்ணேன். நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப பக்தி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட லேட் 20s தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஸோ நான் இதை குறித்து ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு ஒரு வசனத்தின் மூலயமா பேசினாங்க, உன் தாய் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு. ஸோ காட் இஸ் சேயிங் தட் யூ கோனா கெட் மேரிட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்கு ஊழியக்காரங்கெல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு ஆண்டி, அவங்க பேர் ராணி ஆண்டி, ஸோ அவங்க எனக்கு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, உனக்கு கல்யாண வாழ்க்கை இருக்கு அப்படின்னு. என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிடணும், இது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற பையன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலயமா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்கு அமைஞ்சாச்சு. ஸோ நானுமே என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ப்ரேயரோட இதை நான் சொன்னேன். அவங்களுமே இதை வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பை த கிரேஸ் ஆஃப் காட் எங்களுக்கு 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. ஸோ நவ் வி ஆர் லிவிங் ஆஸ் அ டெஸ்டிமனி. ப்ரைஸ் காட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி சூசன் அக்கா. ஸோ என்னை ரொம்ப நேரம் அக்கா வெயிட் பண்ண வைக்கவே இல்லை, கேட்ட உடனே டக்குன்னு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து இது ஒரு பெரிய டெஸ்டிமோனியாக இருக்கும். ஸோ அக்காவோட வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்களோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக நம்ம விசுவாசிப்போம். இப்போ பைபிளில் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐசக் அண்ட் ரெபேக்கா ஃபர்ஸ்ட்டு ஜெனசிஸ் சாப்டர் 24 இவங்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஏப்ரஹாம் வந்து அவரோட ஊழியக்காரர்கிட்ட சொல்வார், என்னுடைய மகன் ஐசக்குக்கு ஒரு பெண் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து தன்னுடைய ஒட்டகங்கள், அவர் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அவர் வந்து போகிறாரு. ஸோ இவ்வளோ பெண்கள் இருக்கும்போது ஐசக்கான பொண்ணு வந்து நான் யாருன்னு சொல்லி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு அவர் மனசில் யோசிக்கிறாரு. எனக்கும் என்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்க்கிற பெண்ணே அவள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிப்பார். கரெக்டாக அந்த டைம் வந்து பாருங்கள், ரெபேக்கால் வந்து அவருக்கும் அவங்களோட ஒட்டகங்களுக்கும் வந்து தண்ணி வார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து ரெபேக்காவுக்கு வந்து ஆண்டவரோட கண்களில் ஒரு தயவு கிடைச்சிது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரூத் வந்து ஷி வாஸ் விடோ. ஆனால் அவங்க வந்து விடோவாக இருந்தாலும் அவங்களோட மாமியாரோடைய வந்து அவங்க இருந்துட்டாங்க. ஸோ அவங்களோட நற்குணங்கள், அவங்களோட கேரக்டர்ஸை கண்டு போவாஸ் வந்து அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு தயவை வந்து காண்பிச்சாங்க. மூன்றாவது வந்து அக்கிலால் மற்றும் பிரிஸ்கில்லா. இவங்க வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 18 வந்து பார்க்கலாம். 2 பேருமே எங்கே ஒன்றா போனாலும் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒன்றா ஊழியம் செஞ்சு தான் நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் காட்லி மேரேஜ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து வெளியரங்கமாக இருக்கிற அழகு மாத்திரம் வந்து கிடையாது. ஸோ உள்ளரங்கமாக நம்மளுடைய இருவர் போத் பாய் அண்ட் தி கேர்ள் 2 பேருக்குமே வந்து கிரைஸ்ட்குள்ளே பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக். ஸோ ஃபார் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரே காட், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுங்கப்பா. இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. இது வந்து பெர்மனண்ட். உங்களோட இறுதி மூச்சு வரையும் அந்த ஒரு பர்சனோட தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து இன்னும் காட்லியான ஒரு பர்சன், ஒரு ஃபேமிலியாக இருந்தால் இட் ஷுட் பெனிஃபிட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆஸ் வெல். ரெண்டாவது விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூஸ் யர் பார்ட்னர் ஹூ கேன் ஸ்டாண்ட் வித் யர் பேட்டில்ஸ் அண்ட் சிக்னஸ். நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வர போராட்டங்கள்லையும் இல்லை நம்மளோட சிக்னஸ்லையும் வந்து நம்ம கூடவே நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னராக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். கஷ்டத்தில் விட்டுட்டு போகிறவங்க வந்து நம்மளுக்கும் லாஸ் தான். ஏன்னா நம்ம இவ்வளோ ஜேர்னி நம்ம கடந்து வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஸோ உங்களோட பேட்டில்ஸ் அண்ட் சிக்னஸில் வந்துட்டு உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்க மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து, உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த், உங்ககிட்ட இருக்க டேலண்ட் அதை பார்த்து வந்து உங்களை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ
the choose a person who likes your weakness. As a human being everyone has a weakness, கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வீக்னஸையும் விரும்புகிற ஒரு பர்சனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லி நம்மளையும் கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் உங்களை வந்து உங்களோட வீக்னஸை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்தபடியாக வந்து ஹூ ப்ரேஸ் வித் யூ. ஈவன் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களில் எதுவாக இருந்தாலும் எவ்ரிடே வந்து உங்களோட ப்ரேயரில் ஐக்கியப்படுற ஒரு பர்சனாக வேணும்னு நீங்கள் வந்து கேட்கணும். அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா, சூஸ் அ பார்ட்னர் ஹூ லவ்ஸ் காட் மோர் தேன் யூ. உங்களை அவங்களுக்கு பிடிக்கிறத விட ஆண்டவருக்கு மேலே அன்பு வச்சிருக்கிறவங்களா பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறவங்க கண்டிப்பாக உங்கள் மேலேயும் வந்து 101% உங்கள் மேலேயும் அந்த அன்பை வந்து செலுத்துவாங்க. ஸோ என்னை வந்து கேட்டிங்க அப்படின்னா, தீஸ் ஆர் தி சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் ஃபார் அ காட்லி மேரேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேரேஜ் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பிரைட் வேணும், எனக்கு வந்து நல்ல க்ரூம் வேணும், அந்த மாதிரி மாத்திரம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஏன்னா நம்ம ஒரு மேரேஜ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக நீங்கள் மெயினாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா மேரேஜ்க்காக நம்ம வந்து கடன் எடுத்துகிட்டு அதுவே நம்மளுக்கு ஒரு கடன் பாரமாக நாளைக்கு மேரேஜ்க்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மாறக்கூடாது. ஸோ ஈவன் ஃபார் யர் பேரண்ட்ஸ் அந்த பாரங்களை வந்து ஆண்டவர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்காக கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணியே ஆகணும். இந்த பாயிண்ட் வந்து நான் என்னோட மேரேஜ்க்கு அப்புறமா நான் இது வந்து யோசித்தேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இப்போவே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் தட். மேரேஜ் வந்து இட் இஸ் நாட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர். இதுலேயே முடிய போகிறது கிடையாது. இது வந்து ஜென்ரேஷனாக வந்து இது வந்து உங்களோட ஜென்ரேஷன் வந்து அப்படியே க்ரோ ஆகிட்டே வரும் ஆக்சுவலாக. கரெக்டுங்களா? ஸோ இப்போத்துலேருந்தே ப்ரே ஃபார் யுவர் ஜென்ரேஷன். ஸோ உங்கள் மேரேஜ்க்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்களோட பேர பிள்ளைங்க. ஸோ இந்த மாதிரி இட் கோஸ் பை ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வந்து ஆண்டவரை விட்டு விலகி போகிற விஷயங்களோ அந்த ட்ரீ வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்னுமே நீங்கள் பாரப்பட்டு ஜெபிங்க. போஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து பாரப்பட்டு ஜெபிக்கிறது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. ஸோ நீங்கள் அடுத்து இன்னொரு விஷயம் கேட்கலாம். ஸோ பிரைடோ க்ரூமோ வந்து இந்த பர்சனை தான் வந்து ஆண்டவர் எனக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் 2 பேரோட இருதயத்துலையும் ஆண்டவர் வந்து ஒரு சமாதானத்தை வந்து விதைப்பாங்க. அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். நான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஸ்டில் அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் அண்டர்கோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை வந்து நம்ம முடிக்கலாம். அன்புள்ள சுவாமி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலையை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா. இசப்பா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்களோட ஃப்யூச்சரை அவங்க ஸ்பௌஸை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்களோட ஃப்யூச்சரை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்தி ஆசீர்வதி தருளுங்க. பயங்களையும் குழப்பங்களையும் சமாதானத்தை கெடுக்கிறதான விஷயங்களை நீர் எடுத்து போடுவீராக. சமாதானத்தின் ஆவியை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. வெட்டிங்காக வெயிட் பண்ணுகிற அடைக்கப்பட்ட வாசல்கள், தடைகள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் உடை தருவீராக இயேசப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. நீங்கள் விடுதலை நீர் இப்பொழுதே தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. ஈசாக்கு, ரெபேக்கால், ரூத், போவாஸ், அக்கிலால், பிரிஸ்கில்லா இவர்கள் எல்லாரையும் கண்ட தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. இவர்களுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி இயேசப்பா, இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் எல்லாம் உண்டாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசப்பா. மேரேஜ்க்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல ஆண்டவரே எந்த ஒரு போராட்டங்களும் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று இவர்கள் குடும்பமாக சாட்சி கொடுக்க கிருபை தாருங்க. இன் ஜீசஸ் மைட்டி நேம் வி ப்ரே. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். ஸோ விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சூசன் அக்காவோட லைஃப்பில் வந்து நம்ம நேரடியாக ஒரு டெஸ்டிமோனி வந்து பார்த்தோம். ஸோ ஆண்டவர் அக்காவோட வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ see you all in the next interesting video. Bye bye and take care.